लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्थितितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மெய்யாராம் உதயடியர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றுகளின் வரிசையில் இன்றைக்கு 2155வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய 4வது பாசுரம், 704வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்கண்ணபுரம் பாசுரத்தில் 4வது பாசுரம். கலையாமி கலிதம்சும் கவிலோக திவாகரம் யசுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் முத்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு காணலின் புரி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியை பறிக்க வேணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 704வது பெரிய திருமொழி பாசுரம். தாராய தன் துளப வண்டழுத வரைமார்பன் என்கின்றாளால் போரானை கொம்புசித்த புட்பாகன் என்னம்மான் என்கின்றாளால் ஆரானும் காண்பின்கள் அம்பவளம் வாயவனுக்கு என்கின்றாளால் கார்வானம் நின்ற திரு கண்ணபரத்தம்மானை கண்டாள் கொள்ளோ. ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய மகள் நிலையை பற்றி பேசுகிறாள் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. தாராய தன் துளப, சில்லென்று குளிர்ந்திருக்கக்கூடிய துளப மாலை என்கிற துளசி மாலையை அணிந்திருக்கிறான். அந்த துளசி மாலைக்காக வண்டுகள் எல்லாம் தேன் குடிக்க வேண்டும் என்று வருகிறது. மலை போன்ற திருமார்பு நான் அணைய வேண்டியிருக்க அந்த மார்பிலே துளப மாலை சாற்றப்பட்டிருக்கிறது என்கின்றாள். போரானை கொம்பொசித்த என்றால் கம்சனது கோலையாபிடம் என்கிற யானையினுடைய தந்தங்களை முறித்து போட்டவன் இவன்தான், கருடவாகன் இவன்தான் என்கின்றாள். என்னுடைய சுவாமி என்கின்றாள். யாராலும் பாருங்கள், அப்பெருமானுடைய திரு அதரமானது பவழ நிலத்திலே இருக்கிறதே என்கிறாள். கார்மேகம் எப்போதும் சூழ்ந்து மழை பொழியக்கூடிய வளமிக்க திவ்யதேசத்து கண்ணபுரத்து சௌரிராஜனை கண்டிருப்பாள் என் பெண், அதனால் தான் இவ்வாறெல்லாம் பேசுகிறாள் என்று கண்ணபுரத்து பெருமாளை பார்த்த தலைவியானவள் பேசுகிற வார்த்தையை அம்மாளானவள் சொல்லுகிறாள் இந்த பாசுரத்திலே. துளபமாலை சில் என்று இருக்கிறது. அவனுடைய மார்பிலே நான் தான் தவழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், ஆனால் வண்டுகள் சேராக்கி வைத்திருக்கிற துளபமாலையை அவன் அணிந்திருக்கிறான், பார்க்கிறீர்களா என்று. மிகப்பெரிய யானையான கோழையாவிடத்தை கொண்டு கண்ணனை கொண்டு விட வேண்டும் என்று கம்சன் ஏறிவிட அந்த யானையுடைய தந்தங்களை முறித்து போட்டவன் கருடவாகனன் இதோ இருக்கிறான் என்கிறாள். அழகான பவளம் போல உதடு இருக்கிறதே, பார்த்தீர்களா என்கின்றாள். கண்டிப்பாக சொல்கிறேன், எப்போதும் மழை பொழியக்கூடிய மேகங்கள் நிறைந்திருக்கிற கண்ணபுரத்து சௌரிராஜனை இவள் கண்டிருப்பாள், அதனால் தான் இவ்வாறெல்லாம் இவள் பேசுகிறாள் என்கிறாள் தாய். மீண்டும் ஒரு முறை பாசுரம். தாராய தன் துபள வண்டழுத வரைமார்பன் என்கின்றாளால் தோரானை கொம்புசித்த முட்பாகன் என்னம்மான் என்கின்றாளால் ஆரானும் காண்பின்கள் நம்பவனும் வாயவனுக்கு என்கின்றாளால் கார்வானம் நின்ற திரு கண்ணபுரத்தம்மானை கண்டாள் கொள் லோ. காயேனவாச்சா மனசேந்திரியவா உத்தியாசனாவா பிரகதேசுவாவாது கரோமி எந்த சகலம்பர ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பியாங்க. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை முன்னுடைய கமலமான பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாள் உருவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா
கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.